அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 நம்மளுடைய மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2016 டு 2024 2025 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சாப்டர் வைஸாக உங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா தனிவட்டியில் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியோட ஒரிஜினல் வினாத்தாள் உங்களுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிஎஃபாக ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். பாருங்கள், தனிவட்டி அப்படியே பாருங்கள், எல்லாமே சம்மு. இந்த சம்முக்கு வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸும் நாங்கள் கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? ஒவ்வொரு சம்முக்கும் ரெக்கார்ட் கிளாஸாக கொடுத்துறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 20 உங்களுக்கு எக்ஸாம். இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் ஃபுல்லாக இந்த புத்தகம் ஃபுல்லாக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அழகாக நடத்தி சம்ம ரெக்கார்ட் கிளாஸாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு சம்மும் உங்களுக்கு தொகுத்து எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எல்லாமே அழகாக சாப்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த புத்தகம் பிடிஎஃபாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி புத்தகமாக போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? மேத்தமெட்டிக்ஸ் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச். இதில் இருக்கிற எல்லா சம்மும் உங்களுக்கு அசல் காண்தல். இப்போ தனிவட்டியில் அசல் ஒரு மாடல், மொத்த தொகை ஒரு மாடல். ரைட்டுங்களா? மொத்த தொகை ஒரு மாடல், அதே சம் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அடுத்தது வட்டி காண்தல், அடுத்தது ஆண்டு கண்டுபிடிக்கிறது, எல்லாம் இந்த மாதிரி ஒரு 5 டைப் இருக்கு. அவ்வளோதான், தனிவட்டி முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது கூட்டு வட்டி பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அழகாக தொகுத்து உங்களுக்கு இருக்குது. ஈஸியாக நீங்கள் சாப்டரை முடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இதை படிக்கணும் அதை படிக்கணும்லாம் எதுவுமே இல்லை, மாடல் தான். அவங்க இந்த மாடலில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அவங்க இதுவரையும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்கலாம் அந்த மெத்தடில் நம்ம படிக்கணும்னா ஈஸியாக 25க்கு 23 மதிப்பெண்கள் நம்ம எடுத்துடலாம். ரைட்னா? இந்த புத்தகம் பிடிஎஃபாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஒவ்வொரு மொத்த தொகை, கூட்டு வட்டியில் மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு இது, அதே மாதிரி கூட்டு வட்டியில் அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது, வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு அழகாக இந்த புத்தகத்தில் இருக்குது. தொகுத்து ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு கிடச்சிடும். ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். பிடிஎஃபாகவே உங்களுக்கு அழகாக நீங்கள் புக் போட்டு இந்த மாதிரி புக்காக போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? ஒவ்வொரு சாப்டரும் கேட்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை. ரைட்டுங்களா? அதுக்கு எந்தெந்த இந்த வினாத்தாள் டிஎன்பிசியில் கேட்ட ஒரிஜினல் வினாத்தாள் உங்களுக்கு. ரைட்டுங்களா? பாருங்கள், அழகாக சம் இருக்குது. இந்த சம்மு படித்தாலே போதுமானது, நிறைய படிக்கணும் அவசியம் இல்லை. இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சிலபஸ், மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ், என்ஜினியரிங் லைனில் எக்ஸாம் எழுதினாலும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் சிலபஸ் உங்களுக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சுதான். அடுத்தது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு தொகுத்து இந்த இருக்குது. இந்த புத்தகம் பிடிஎஃபாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறோம். காசு வேண்டாம், இதுக்கு பிடிஎஃபாக கொடுத்துறோம். நீங்கள் அழகாக புக்கு போட்டு அழகாக நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டுனா? நம்மளுடைய வேலை என்னென்னா சதவீதம் மற்றும் லாபம் நட்டம். நம்ம இதில் இருக்கிற சம்மெல்லாம் வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸாக கொடுத்து டெஸ்ட் வச்சிடறோம். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸு டெஸ்ட்டு வச்சுருவோம் எவ்ரி சண்டே. அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முடிச்சுட்டு நவம்பர், டிசம்பர் உங்களுக்கு டெய்லியுமே 25 கொஸ்டின். நவம்பர், டிசம்பர் எக்ஸாம் வரையும் டெய்லி டெஸ்ட். நவம்பர், டிசம்பர், அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் டெஸ்ட்டு வரும். நவம்பர், டிசம்பர் வரையும் உங்களுக்கு டெய்லி 25 கொஸ்டின்ஸு டெஸ்ட்டு இருக்கும். ரைட்டுங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ஒரிஜினல் வினாத்தாள். அவங்க இந்த மாடலில் தான் கேட்குறாங்க, நம்பி போகலாம். அழகாக 25க்கு 23 மதிப்பெண் மேக்ஸ் கட்டுற. மேக்ஸ் இல்லாமல் வேலை கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் 25க்கு 23 தான் எடுத்தே ஆகணும். போட்டியாக ஆகி போச்சு மேக்ஸில். அதனால் இது ஈஸியாக மெத்தடில் சிலபஸை ஈஸியாக முடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இந்த புத்தகம் பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துடணும். இதுக்கு ரெக்கார்ட் கிளாஸு
இந்த டெஸ்ட் பேட்ச்சு 500 rupees ஒன்லி. உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே வந்துடும், ரெக்கார்ட் கிளாஸாக கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் வச்சுருவோம். உங்களுக்கு நவம்பரில் டெய்லியும் டெஸ்ட் வச்சுருவோம். மீசியமாக போவோம். ரைட்டுங்களா? பாருங்க அழகாக சம்மெல்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? மீசியமாக போவோம். ரைட்டுங்களா? பாருங்கள் அழகாக போட்டுடலாம். ஒரு 5 சம்மு அழகாக போட்டுடலாம். ரைட்டுங்களா? ஒரு நாளைக்கு 5. அதாவது இந்த புத்தகத்தை முடிக்க சரியாக உக்காந்திங்கன்னா ஒரே மாதத்தில் சிலபஸை முடிச்சிடலாம். ஏன்னா 100 A4 ஷீட்டு தான் இருக்குது உங்களுக்கு. 100 A4 ஷீட்னா 200 பக்கம். ஒரு நாளைக்கு 5 A4 ஷீட் முடிச்சிங்கன்னா இந்த மொத்தமாக இந்த புத்தகத்துடைய எத்தனை A4 ஷீட்னா 100 A4 ஷீட்டு. அப்போ ஒரு நாளைக்கு 5 A4 ஷீட் முடிச்சிங்கன்னா 25 100. 2 மாதத்தில் சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். நிறைய படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால் அதே மாதிரி இது எண்கள் ரொம்ப முக்கியமானது. எண்களில் நிறைய கேட்குறாங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எண்களில் எப்படியெல்லாம் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைட்டுங்களா? இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் ரைட்டுங்களா? அழகாக போட்டுடலாம். நிறைய படிக்கணும்னா இதான் மெத்தடு. அப்புறம் அளவியல் மென்சுரேஷன் ரைட்டுங்களா? இது கொஞ்சம் இதுக்கெல்லாம் வீடியோ கிளாஸ் நம்ம கொடுத்துட்றோம். எல்லா சமமும் அழகாக படிச்சிடலாம். அடுத்தது அளவியல் 3D ரைட்டுங்களா? அடுத்தது புள்ளியல் நிகழ்தகவு பகட கணக்கெல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்டாங்க. ரைட்டுங்களா? இது இல்லாமல் நிறைய டிஎன்பிசியில் இருக்கிற இது வந்து ரீசனிங், ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மாடல் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. A to Z எல்லாம் ரீசனிங் எல்லாமே இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா 500 rupees. நன்றி, வணக்கம்.